அன்பார்ந்த நமது சேனல் அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மறுபடியும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. இது நட்சத்திர மண்டலத்தில் 6வது நட்சத்திரமாக இருக்குங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் வரக்கூடியதுங்க. பொதுவாக திரு அப்படின்றதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனை குறிக்கக்கூடிய பொருளாக இருக்குங்க. அதாவது திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுடைய நட்சத்திரங்க. அது மட்டும் இல்லாமல் எம்பெருமான் நடராஜர் ஆட்டம் தெரிந்தன அது நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ அந்த நடராஜர் ரூபம் கொண்டது தாங்க இந்த திருவாதிரை நட்சத்திரம். ஏன்னா அவருக்கு தான் இந்த திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. அதே போல் திருவாதிரைனா சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆனால் இது யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவானுடைய நட்சத்திரங்க. அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடியது மிதுன ராசிங்க. அந்த மிதுன ராசியில் இந்த திருவாதிரை நட்சத்திரமும் இருக்குங்க. பொதுவாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் சுயநலம் உடையவங்க. அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு ஒன்று தேவைன்னா நீங்கள் அதை அடைய என்ன வேணாலும் செய்ய தயங்க மாட்டீங்க. ஆமாவா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். அடுத்ததான் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொண்டை, காது, மார்பு இதையெல்லாம் குறிக்கக்கூடியதாக இருக்குங்க. அதே போல் இவங்க இயற்கையாகவே முன்கோபம், முரட்டுத்தனம், பிடிவாத குணம் இது மூணுமே இருக்குங்க. அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முன்கோபம், முரட்டுத்தனம், பிடிவாத குணம் இது எல்லாமே இருக்கும். அதாவது நாங்கள் நெகட்டிவாக சொல்லவில்லைங்க. இது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொருத்தருடைய குணம்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதாவது இது உங்களுடைய குணம். அதே போல் நீங்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. அதே போல் நாங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக தான் சொல்கிறோங்க. பாசிட்டிவாக தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி நாங்கள் சொல்ல வந்தாலும் இயற்கையாகவே எல்லா நட்சத்திரக்காரர்களுடைய ராசிக்காரர்களுடைய ஒரு சில நெகட்டிவ்களும் இருக்கும். அதை நாங்கள் சொல்லி ஆகணும். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த முன்கோபம், முரட்டுத்தனம், பிடிவாத குணம் இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே. அதாவது உங்களை பற்றி உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த விஷயத்தை தைரியமாக சொல்கிறோம். இது ஒரு நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும். அதே போல் உங்களுடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தார் மாதிரி உங்களுடைய ப்ளஸ்ஸை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி உண்டுங்க. உதாரணமாக எம்ஜிஆருடைய பழைய சாங்ஸ் எல்லாம் கூட இந்த வரிகள் வருதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இந்த சாங் உங்களுக்கு உகத்தான சாங்கு. அதுக்கு தான் நீங்கள் உங்களுக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்கலாம். அப்படிங்கிற அந்த கான்செப்டை நீங்கள் முதல்ல எடுத்துக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். அதனால் நாங்கள் உங்களை மோசமானவங்க அப்படின்னு சொல்ல வரலைங்க. அடுத்ததாக உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல பரோகாரி அப்படின்னு சொல்லுவோங்க. அதாவது பரோகாரி அப்படின்னா பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனம் கொண்டவர்களும் நீங்கள் தாங்க. அதாவது நாம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நீங்கள் சுயநலம் உடையவங்க அப்படின்னு சொன்னங்க. அதே போல் உங்களுக்கு நல்ல பேர் வரணும் அப்படின்னா நீங்கள் செலவு செஞ்சு கூட அந்த பேர் வாங்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க. அடுத்ததாக உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம், உறவினர்களை விட நண்பர்கள் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தான். அதே போல் பொதுவாக பல பேர் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்புறமா அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உயர்வு, மதிப்பு எல்லாமே கிடைக்குங்க. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு பகவான் வராருங்க இல்லையா? அதனால் இவங்களுடைய வாழ்க்கை துணையாருக்கு மதிப்பு, மரியாதை, உயர்வு கிடைக்கும். அதனால்
இவங்கள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது இவங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்கள கல்யாணம் பண்ணக்கூடிய ஆணாக இருந்தா, உடனே அவங்களுக்கு வாழ்க்கையில பலவிதமான வசதி வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குங்க. இத புரிஞ்சுக்கங்க. ஆணாக இருந்தா வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். அதேபோல திருவாதிரை நட்சத்திரத்த கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்ணாக நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுடைய கணவர் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களாக இருந்தாங்கன்னா, உங்களுக்கு பல விதத்தில வாழ்க்கையில உயர்வு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு இந்த பணம், காசு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்க ஏற்கனவே உங்க வாழ்க்கைய காட்டிலும், அதாவது உங்க அப்பா, அம்மா கூட நீங்க இருந்த வசதிய விட, உங்க கணவர் வீட்ல நீங்க நல்ல வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கைய நீங்க வாழ முடியுங்க. நீங்க அனுபவிக்க முடியும். அதாவது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள கல்யாணம் பண்ணக்கூடிய ஆணாக இருந்தா பெண் திருவாதிரை நட்சத்திரக்காரமாக இருந்து ஆண் திருமணம் செஞ்சாங்கன்னா, அவங்க வாழ்க்கை உயரும், வசதி உயரும். அதேபோல ஆண் திருவாதிரை நட்சத்திரக்கார ஆண பெண் கல்யாணம் பண்றாங்கன்னா, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையே மிக சிறப்பாக இருக்கும். இது எல்லாம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு சில நல்ல அமைப்புகள், விஷயங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்ததா, நீங்க அதாவது உங்கள பொறுத்தவரைக்கும் தனக்கு ஒண்ணு வேணும்னா, அத எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சொன்னோமா இல்லையா? சொல்லியிருப்போம். அதாவது சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வாழ்றதுல மத்தவங்கள விட நீங்க தான் கெட்டிக்காரங்க. அதாவது சந்தர்ப்பத்துக்கு ஏத்தார் போல நீங்க மாறிக்குவீங்க. அதேபோல இந்த சந்தர்ப்பத்தில இதுதான் பேசணும் அப்படின்னு இருந்தா, அது பொய்யாக இருந்தாலும் சரி, அத நீங்க அந்த இடத்துல பேசிட்டு வெளிய வந்துருவீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்கு சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி வாழ தெரியும். அடுத்ததா உங்கள பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு மிகப்பெரிய பகையாக இருந்தாலும் சரி, அத நீங்க எளிதில வெற்றி பெறக்கூடியவர்களாக, சிறந்து விளங்கக்கூடியவர்களாக நீங்க தான் இருப்பீங்க. அதாவது உங்கள எதிர்க்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஜெயிக்கக்கூடியவங்க நீங்க தாங்க. அதேபோல பகையை வெற்றி கொள்ளக்கூடியவர்களும் நீங்க தாங்க. அடுத்ததா, நீங்க எடுத்த ஒரு விஷயத்த, காரியத்த விடாமுயற்சியோடு முடிக்கக்கூடியவர்களும், முடிக்கும் ஆற்றல் உடையவர்களும் நீங்க தாங்க. அதேபோல உங்கள பொறுத்தவரைக்கும் எதையுமே ஒரு கற்பனையாக, கவிதையாக சொல்லக்கூடிய வளம் உடையவர்கள். நல்ல கற்பனை திறன் உடையவர்களும் நீங்க தாங்க. ஏன்னா, உங்க ராசிக்கு அதிபதியாக புதன் பகவான் வராருன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லைங்களா? ஸோ, அப்போ புதன் பகவான் பார்த்தீங்கன்னா, நல்ல கல்வி, கற்பனை வளம் இதெல்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அடுத்ததாக இந்த ஜோதிடர்கள், ஆன்மீக பணிகள்லாம் செய்யக்கூடியவர்களும் அதிகமாக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக குரு பகவான் வரதனால, நீங்க அறநிலைத்துறை அதிகமாக பார்த்தீங்கன்னா, அறநிலைத்துறை அதாவது ஆலயம் சம்பந்தமான வேலைகள், ஆசிரியர்களாக, நீதிபதியாக இந்த மாதிரி பணிகளெல்லாம் செய்யக்கூடியவர்களும் அதிகமாக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தான் இயற்கையாகவே இருக்க முடியும். அடுத்ததா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய குடும்பம், உறவினர்களை காட்டிலும் நண்பர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதாவது என்னதான் உங்க உறவினர்களுக்கு நீங்க நல்லதே செய்தாலும் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும், கிடைக்கும். அதே போல உங்க உறவினர்களுக்கு நீங்க நல்லதே செய்யவும் மாட்டீங்க, அந்த செயலும் உங்களுக்கு வராது. அடுத்ததா உங்க உறவினர்களுக்கு நீங்க நல்லது செய்யறத காட்டிலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்க நல்லது செய்யறதுல முன்னாடி நிற்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க. ஆமாவா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. அடுத்ததாக உங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய தேவைகளை அறிந்து அவங்க பூர்த்தி செய்யறதுல நீங்க தாங்க திறமையானவர்கள். அதே போல உங்க குடும்பத்தையும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்களையும் நீங்க எப்பயுமே நல்ல முறையில் பார்த்துக்கூடியவர்களும் நீங்க தாங்க. அடுத்ததா உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அறிவாற்றல் இருக்கிறதுனால, தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த தொழிலையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க. அதே போல தெரியாத தொழிலாக இருந்தாலும் சரி, அதை எப்படியாவது கற்றுக்கிட்டு சிறப்பாக செய்ய திறமை கொண்டவர்களும், தன்னம்பிக்கை உடையவர்களும் நீங்க தாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னங்க இல்லையா? டீச்சர்ஸ், ஆசிரியர்கள், அறநிலைத்துறையில் வேலை செய்கிறவங்க, நீதிபதி, அதே போல் இந்த கன்சல்டிங்ஸ், ஆட்டோ கன்சல்டிங், அதாவது வண்டி வாகனங்கள் வாங்கி விற்பனை செய்கிறது, அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த தொழில் சம்பந்தமான எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வெற்றி கிடைக்குங்க, உறுதியாக கிடைக்கும். அதே போல் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த ஃபீல்டில் தான் அதிகமாக இருப்பாங்க.
அடுத்ததாக உங்களுடைய உடல் பாதிப்பு சம்பந்தமான விஷயங்களை பார்க்கலாங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே இந்த தொண்டை பிரச்சனை வருங்க. அதே போல் இந்த த்ரோட் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தொண்டை கேன்சர் அது வருங்க. அதே போல் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் கேன்சருக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக இந்த கேன்சர் அவங்களுக்கு இயல்பாகவே வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மை, ஆஸ்துமா பிரச்சனை இது எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ஏன்னா 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக சந்திர பகவான் வராருங்க இல்லையா? ஸோ அந்த சந்திர பகவான் வரதுனால பொதுவாகவே இவங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை, மூச்சு பிரச்சனை இதையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. ஆகையால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதுக்கு முன்னாடி ஒருவேளை உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியுதுன்னா முன்னாடியே நீங்கள் மருத்துவரை அணுகி கன்சல்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறது மிகவும் சிறப்புங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே. அடுத்ததாக உங்களுக்கு வாழ்நாளுக்கு முழுவதும் எந்தெந்த திசைகள் வருது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோங்க. முதல்ல இடத்த உடனே வரக்கூடிய திசை வந்து பார்த்திங்கன்னா ராகு திசைங்க. அதனால் பொதுவாகவே ரொம்பவே கீழ் மட்டத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அதே போல் உங்களுடைய சின்ன வயசில் சில பல கஷ்டங்கள், துன்பங்கள் இது எல்லாமே நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். அதே போல் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் நடக்குங்க. பொதுவாக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி ராகு தான் வந்து அதிபதியாக இருக்கிறதுனால முதல்ல வரக்கூடிய திசையாகவும் ராகு திசை வருதுங்க. ஆகையால் ஆரம்ப திசையும் ராகு திசை தாங்க. இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய திசைன்னு பார்த்தீங்கன்னா குரு திசைங்க. இந்த குரு திசை உங்களுக்கு பல வாய்ப்புகளையும் வசதிகளையும் கொடுக்குறாருங்க. இந்த திசை வந்து உங்களுக்கு 16 வருஷம் இருக்குங்க. அப்போ இந்த குரு திசை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கும் வாழ்க்கையில் வலியும் இவர் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. குரு திசைக்கு அப்புறமா அடுத்து வரக்கூடியது சனி பகவானுடைய திசைங்க, சனி திசை. அடுத்ததாக இது 3வது திசையாக இந்த சனி திசை வர்றதுனால பொதுவாக பலவிதமான நன்மைகளை சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவாருங்க. அதாவது உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே செய்வாருங்க. அதனால் சனி திசையில் பாதி காலம் கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் ஒரு சில சிரமங்களை நீங்கள் அனுபவித்தாலும் மீதி வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல உயர்வை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகுங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு, இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷனு, உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபரு இது எல்லாமே கிடைக்குங்க. அதே போல் வெளிநாட்டுக்கு பல நாட்களாக போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க. இது எல்லாமே 100% இந்த சனி திசைக்குள்ளே நடக்குங்க. சனி திசைக்கு அப்புறமா புதன் திசைங்க. புதன் திசையில் சொல்லவே வேண்டாங்க. அதாவது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் திசை வரும்போது நீங்கள் வாழ்க்கையில் செட்டிலே ஆயிட்டீங்கன்னே வச்சுக்கோங்க. வீடு, வண்டி, வாகனம், இடம், பூமி இந்த மாதிரி எல்லாமே சகல சௌபாக்கியங்களும் வசதிகளும் உங்களுக்கு உண்டுங்க. நீங்கள் வசதியோடு தான் இருப்பீங்க. அதே போல் உங்களுடைய குழந்தைகள் கல்வி, வேலை வாய்ப்புன்னு மிக சிறப்பாக இருப்பீங்க. இது எல்லாமே இந்த புதன் திசையில் கண்டிப்பாக நடந்தே தீரும். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோங்க இல்லையா, சின்ன வயசில் நீங்கள் கஷ்டப்பட்டு பிறகு படிப்படியாக கொஞ்சமாக வளர்ந்து வயசான காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், இந்த சனி திசையிலையும் புதன் திசை இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு சரியான மருத்துவரை அணுகி சரியான ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக இந்த மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. முதல்ல உங்களுடைய குலதெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அடுத்ததாக உங்களுடைய நட்சத்திரம் எம்பெருமான் சிவபெருமானுடைய நட்சத்திரங்க. ஆகையால் நீங்கள் சிவபெருமானையே வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்புங்க. அது மட்டும் இல்லாமல்
நீங்கள் தினந்தோறும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் என்ன வேலை செய்கிறதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயல்பாடுகளை செய்கிறதாக இருந்தாலும் சிவபெருமானை நினச்சி நீங்கள் அந்த செயல்பாடுகளை செய்யுங்க. அன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் பிரதோஷ நாட்களில் மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷ நாட்கள் மற்றும் சிவனுக்கு உகந்த நாட்களில் நீங்கள் சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க, அர்ச்சனை செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே போல் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரதோஷ நாட்களில் சிவனுக்கு உகந்த நாட்களில் சிவனுக்காக நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்களே கண்டிப்பாக வந்தாலும் அதை தடைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிடுவாருங்க. அடுத்ததாக உங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் பாதிப்பு, எதிர்ப்புகள், தடைகள், நினைத்த காரியங்கள் நடக்கலை அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் வீட்டில் ருத்ர ஹோமம் செய்கிறது மூலயமாக உங்களுக்கு உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் உங்களுக்கு எதிர்ப்புகள், தடைகள், நினைத்த காரியங்கள் இது எல்லாமே நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க. இது எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் மிக சிறப்பாகவும் சிவபெருமான் அமைச்சு கொடுப்பாருங்க. ஆகையால் மிதுனம் ராசி இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய இந்த நட்சத்திர பலன்கள் வாழ்நாள் பலன்கள் ஜென்ரலாகவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. உங்களுடைய முன் கோபம், முரட்டுத்தனம், பிடிவாத குணம் இதை நீங்கள் வாழ்க்கையில் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கை அமையும் அப்படின்றது நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.